மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர், நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர், சீர் மல்குமாய் பாடி செல்வச் சிறுமீர்கால், சீர் மல்குமாய் பாடி செல்வச் சிறுமீர்கால், கூர்வேல் கொடும் தொழிலன் நந்தகோபன் குமரன், கூர்வேல் கொடும் தொழிலன் நந்தகோபன் குமரன், ஏரார்ந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம், ஏரார்ந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம், கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான், கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான், நாராயணனே நாராயணனே நமக்கே பறை தருவான், நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரோர் புகழ படிந்தெல்லோரெம்பாவாய், பாரோர் புகழ படிந்தெல்லோரெம்பாவாய். திருப்பாவையின் முதல் பாடலில் ஆண்டாள் தமது தோழியரை நோன்பு நோக்க அழைக்கிறாள். ஆண்டாள் தமது தோழியரை நோக்கி, மார்கழி மாதம் பிறந்துவிட்டது, முழு நிலவு ஒளி வீசுகிறது, செல்வ வளம் நிறைந்த ஆயர்பாடியில் வசிக்கும் அழகிய மங்கையர்களே, அழகிய அணிகலன்களை அணிந்த கன்னியரே, எழுந்திருங்கள், இன்று நாம் அதிகாலையில் நீராட கிளம்புவோம். கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன், அழகிய கண்களை உடைய யசோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும், கரிய நிறத்தவனும், தாமரை மலரை போன்ற சிவந்த கண்களை உடையவனும், சூரிய சந்திரர்களைப் போல பிரகாசிக்கும் திருமுகத்தை உடையவனுமான நாராயணனே கண்ணனாக அவதரித்து நமக்கு அருள் தர காத்திருக்கிறான். அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும் என்பது இப்பாசுரத்தின் பொருள். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு, வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு, செய்யும் கிரீசைகள் கேளீரோ பார்க்கடலுள், செய்யும் கிரீசைகள் கேளீரோ பார்க்கடலுள், பைய துயின்ற பரமனடி பாடி, பைய துயின்ற பரமனடி பாடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி, மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம், மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம், செய்
செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேலோரும் வாவாய் உய்யுமாறு எண்ணி உகந்தேலோரும் பாவாய் ஆ பாசுரத்தின் பொருள். ஆண்டாள் ஆயர்பாடியில் வாழும் சிறுமிகளை பார்த்து, திருமால் கண்ணனாக அவதரித்த ஆயர்பாடியில் வாழும் சிறுமிகளே, நாம் இவ்வுலகில் இருந்து விடுபட்டு அந்த பரந்தாமனின் திருவடிகளை அடைவதற்காக நாம் செய்த பாவையை வணங்கி விரதம் இருக்கும் வழிமுறைகளை கேளுங்கள். நெய் உண்ணக்கூடாது, பால் குடிக்கக்கூடாது, அதிகாலையே நீராடிவிட வேண்டும், கண்ணில் மை தீட்டக்கூடாது, கூந்தலில் மலர் சூடக்கூடாது, மார்கழியில் பூக்கும் மலர்கள் அனைத்தும் மாலவனுக்கே சொந்தம், தீய செயல்களை மனதாலும் நினைக்கக்கூடாது, தீய சொற்களை சொல்வது கூட பாவம் என்பதால் பிறரை பற்றி கோல் சொல்லக்கூடாது, இல்லாதவர்களுக்கும் துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவர்கள் போதும் என்று சொல்லும் அளவு தர்மம் செய்ய வேண்டும் என்பதே இப்பாடலின் பொருளாகும். விளக்கம். ஒரு செயலில் வெற்றி பெற கட்டுப்பாடு மிகவும் அவசியம். வாயை கட்டி போட்டால் மனம் கட்டுப்படும், மனம் கட்டுப்பட்டால் கடவுள் கண்ணுக்கு தெரிவார். அதனால்தான் பாவை நோன்பின் போது நெய், பால் முதலியவற்றை தவிர்த்து உடலை காப்பதுடன் தீய சொற்கள், தீய செயல்களை தவிர்த்து மனதை சுத்தமாக்குவதையும் கடமையாக்குகிறாள் ஆண்டாள். இந்த பாடலானது 107வது திருப்பதியான திருப்பார்கடல் குறித்து பாடப்படுகிறது. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால், நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால், தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, உங்கு பெரும் சென்னில் ஊடுகையலுகள, உங்கு பெரும் சென்னல் ஊடுகையலுகள, பூங்குவளை போதில் பொறி வண்டு கண்படுப்ப, தேங்காதே பூக்கிருந்து சீர்த்த முலை பற்றி, வாங்க கூட்டம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், வாங்க கூட்டம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், நீங்காத செல்வம் நிறைந்தெல்லோரும் பாவாய், நீங்காத செல்வம் நிறைந்தெல்லோரும் பாவாய். ஆ பாசுரத்தின் பொருள். சிறுமியரே, நம் பரந்தாமன் வாமன அவதாரத்தில் 3 அடிகளால் விண்ணையும் மண்ணையும் அளந்து தன்னுடையதாக்கிக் கொண்ட உத்தமன். அவனது சிறப்பை குறித்து பாடி நம் பாவைக்கு மலர்கள் சாற்றி வழிபடுவதற்கு முன் நீராடச் செல்வோம். இந்த விரதம் இருப்பதால்
உலகம் முழுவதும் மாதம் 3 முறை மழை பெய்து தண்ணீர் இல்லாத குறையை போக்கும். மழை காரணமாக வயல்களில் செந்நெல் செழித்து வளரும். மீன்கள் வயலுக்குள் பாய்ந்தோடி மகிழும். குவளை மலர்களில் புள்ளிகளை உடைய வண்டுகள் தேன் குடிக்க வந்து கிறங்கி கிடக்கும். வள்ளல் போன்ற பசுக்கள் பாலை நிரம்பத் தரும். என்றும் வற்றாத செல்வத்தை இந்த விரதம் தரும் என்கிறாள் ஆண்டாள். விளக்கம்: திருப்பாவை என்றாலே கிருஷ்ணாவதாரம் குறித்து பாடப்படுவதுதான். அதிலே முதல் 10, அடுத்த 10, அதற்கடுத்த 10 என 3 பிரிவாக்கி அதற்குள் ஒரு பாடலில் வாமன அவதாரத்தை குறித்து பாடுகிறாள் ஆண்டாள். திருமாலின் பாதம் பட்டால் மோட்சம் நிச்சயம். அதனால் அதை உத்தம அவதாரம் என்றும் போற்றுகிறாள். பகவானை வணங்கினால் எல்லா வளமும் சித்திக்கும் என்பதும் ஆண்டாளின் அனுக்கிரகமாக இருக்கிறது. இந்த பாடலானது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள திருக்கோவிலூர் உலகளாந்த பெருமாளை குறித்து பாடப்பட்டுள்ளது. ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல். ஆழியுள் புக்கு முகந்து கொடாத்தேரி. ஆழியுள் புக்கு முகந்து கொடாத்தேரி. ஓடி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. ஓடி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. பாழியந்தோளுடை பத்மநாபன் கையில். பாழியந்தோளுடை பத்மநாபன் கையில். ஆழி போல் மின்னி பலம் பொறி போல் நின்றதேந்து தாழதே சார்கம் முடைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும். வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும். மார்கழி நீராட மகிழ்ந்தெல்லோரெம்பாவாய். மார்கழி நீராட மகிழ்ந்தெல்லோரெம்பாவாய். பாசுரத்தின் பொருள்: மேகத்திற்கு அதிபதியான பர்ஜன்யனே, நாங்கள் சொல்வதை கேள். உன்னிடம் ஒரு சொட்டு தண்ணீரை கூட வைத்துக் கொள்ளாதே. கடல் நீர் முழுவதையும் முகர்ந்து கொண்டு மேலே சென்று உலகாலும் முதல்வனாகிய கண்ணனின் நிறம் போல் கருத்து வலிமையான தோள்களை உடைய பத்மநாபனின் கையிலுள்ள பிரகாசமான சக்கரத்தைப் போல் மின்னலை வீசி வலம்புரி சங்கு ஒலிப்பது போல் இடி ஒலி எழுப்பி வெற்றியை மட்டுமே ஈட்டும் அவனது சார்ங்கம் என்னும் வில்லிலிருந்து புறப்படும் அம்புகளைப் போல் மழை பொழிவாயாக. அம்மழையால்
நாங்கள் இவ்வுலகில் மகிழ்வுடன் வாழ்வோம். மார்கழி நீராடலுக்காக எல்லா நீர்நிலைகளையும் நிரப்பி எங்களை மகிழ்ச்சியடைய செய்வாயாக என்கிறாள் ஆண்டாள். விளக்கம்: ஆயர்குல சிறுமிகள் மழை வெயிலுக்குரிய தெய்வங்கள் இன்னதென அறிய மாட்டார்கள். ஏனெனில் அவர்களிடம் கல்வி அறிவு கிடையாது. எனவே பொதுவாக ஆழிமழை கண்ணா என்று அழைக்கிறார்கள். ஒரு தோற்றத்துக்கு இவர்கள் கண்ணனையே அழைக்கிறார்களோ என்று எண்ண தோன்றும். இது நாம் சாதாரணமாக ஒரு குழந்தையை அழைக்க பயன்படுத்தும் கண்ணா என்ற வார்த்தையைப் போலதான். எனவே பர்ஜன்யா என்பதற்கு பதிலாக கண்ணா என்று அழைத்து அவனிடம் தங்கள் கோரிக்கையை வைத்தார்கள். மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை, மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை, தூய பெற நீ யமுனை தூரைவனை, தூய பெற நீ யமுனை தூரைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயுமாய் வந்து நான் தூமலர் தூவி தொழுது, தூயுமாய் வந்து நான் தூமலர் தூவி தொழுது, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, போய பிழையும் புகுத்தருவான் நின்றனவும், போய பிழையும் புகுத்தருவான் நின்றனவும், தீனில் தூசாகும் செப்பேலோரும் பாவாய், தீனில் தூசாகும் செப்பேலோரும் பாவாய். பாசுரத்தின் பொருள்: வியப்புக்குரிய செயல்களைச் செய்பவனும் பகவானும் மதுராபுரியில் அவதரித்தவனும் பெருகியோடும் தூய்மையான நீரை கொண்ட யமுனை நதிக்கரையில் விளையாடி மகிழ்ந்தவனும் ஆயர் குலத்தில் பிறந்த அழகிய விளக்கு போன்றவனும் தேவகி தாயாரின் வயிற்றுக்கு பெருமை அளித்தவனும் அவனது சேஷ்டை பொறுக்காத யசோதை தாய் இடுப்பில் கயிற்றை கட்ட அது அழுத்தியதால் ஏற்பட்ட தழும்பை உடையவனுமான எங்கள் கண்ணனை நாங்கள் தூய்மையாக நீராடி மனம் வீசும் மலர்களுடன் காண புறப்படுவோம். அவனை மனதில் இருத்தி அவன் புகழ் பாடினாலே போதும். செய்த பாவ பலன்களும் செய்கின்ற பாவ பலன்களும் தீயினில் புகுந்த தூசு போல காணாமல் போய்விடும் என்பது பொருள். விளக்கம்: உன்னை பெற்றதனால்
அவள் மற்றவராலே போற்றப்பட வேண்டும் என்பது ஒரு தாய்க்கு பிள்ளை செய்ய வேண்டிய கடமையாகும். தேவகி தாய்க்கு கண்ணனை பெற்றதால் ஈங்கிவனை நான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்று அவள் பெருமைப்படுகிறாள். குழந்தைகள் பெற்றவர்களுக்கு நல்ல பெயர் வாங்கி தர வேண்டும் என்பது இதன் உட்கருத்தாகும். புள்ளும் சீலம்பின காண் புள்ளரையன் கோயிலில் புள்ளும் சீலம்பின காண் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்தீராய் பேமுலை நஞ்சுண்டு பிள்ளாய் எழுந்தீராய் பேமுலை நஞ்சுண்டு கள்ள சக்கட்டம் கலிய காலோச்சி கள்ள சக்கட்டம் கலிய காலோச்சி வெள்ள தரவில் துயில் அமர்ந்த வித்தினை வெள்ள தரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறிகின்ற பேரரவம் மெல்ல எழுந்து அறிகின்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரும் பாசுரத்தின் பொருள். அன்பு தோழியே, நீ உடனே எழுந்திரு. பறவைகள் அதிகாலையில் எழுந்து கீச்சிடும் இனிய ஒலி இன்னும் கேட்கவில்லையா? கருடனை வாகனமாக கொண்ட எம்பிரானின் கோயிலில் வெள்ளை நிற சங்குகள் எழுப்பும் முழக்கம் காதில் விழவில்லையா? பேய் வடிவம் எடுத்து தன்னை கொல்ல வந்த பூதகி என்ற அரக்கியிடம் பால் குடிப்பது போல் நடித்து அவளது உயிரை பறித்தவனும், சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அரக்கனின் உயிரை குடித்தவனுமான கண்ணபிரானை யோகிகளும் முனிவர்களும் ஹரி ஹரி என்று அழைக்கும் குரலுமா உன்னை எட்டவில்லை? உடனே எழுந்து இவற்றையெல்லாம் கேட்டு உள்ளம் குளிர்வாயாக என்கிறாள் ஆண்டாள். விளக்கம். பூதகி என்ற அரக்கியை கம்சன் அனுப்பி வைத்தான். அவளை இம்சை செய்து கண்ணன் கொன்றிருக்கலாம். ஆனால் அப்படி செய்யவில்லை. அவனுக்கு பால் தந்து தாய் ஸ்தானத்தை அடைந்து விட்டாலே அந்த தாய்மையை பாராட்டும் விதத்தில் அவளது மடியில் அமர்ந்து பாலை குடிப்பது போல் அமைதியாக உயிரை குடித்து அவளுக்கு மூச்சமளித்தான் எம்பிரான். கேரளாவில் உள்ள திருவமண்டூர் என்ற தலம் குறித்து இந்த பாடலை ஆண்டாள் பாடியுள்ளார். கீச்சென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே? கீச்சென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து
பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகல பகை பேர்த்து வாச நரும் கூழல் ஆய்ச்சியர் மத்தினாலோசை படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளை நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் தீரேலோரும் பாவாய் பாசுரத்தின் பொருள். ஆணிச்சாத்தன் என்றழைக்கப்படும் வலியன் குருவிகள் கீச்சிடும் குரலும் அவை தங்கள் துணையுடன் பேசும் ஒலியும் உனக்கு கேட்கவில்லையா? வாசனை மிக்க கூந்தலை உடைய ஆயர்குல பெண்கள் மத்து கொண்டு தயிர் கடையும் ஓசையும் அப்போது அவர்களது கழுத்தில் அணிந்துள்ள அச்சு தாலியும் ஆமை தாலியும் இணைந்து ஒலி எழுப்புவது இன்னுமா கேட்கவில்லை? எல்லோருக்கும் தலைமை ஏற்று அழைத்துச் செல்வதாக சொன்ன பெண்ணே, நாங்கள் நாராயணனான கேசவனை புகழ்ந்து பாடுவது உன் காதில் கேட்டும் உறங்கும் மர்மம் என்ன? பிரகாசமான முகத்தை கொண்டவளே, உன் வீட்டுக் கதவை திற என்பது பொருள். விளக்கம். பெருமாளுக்கு பல திருநாமங்கள் உண்டு. இதில் கேசவா என்ற திருநாமத்தை 7 முறை சொல்லிவிட்டு அன்றாட பணிகளுக்கு கிளம்பினால் அன்றைய பணிகள் தங்கு தடையின்றி முடியும் என்பது நம்பிக்கை. கேசவன் என்ற சொல்லுக்கே தடைகளை நீக்குபவன் என்றுதான் பொருள். வாழ்வில் ஏற்படும் தடைகளை கடக்கும் இப்பாடலை திவ்ய தேசங்களில் ஒன்றான மதுராவிற்கு அருகிலுள்ள ஆயர்பாடி தலத்தை மனதில் கொண்டு ஆண்டாள் பாடியுள்ளார். கீழ்வானம் என்ற எருமை சீரு வீடு, கீழ்வானம் என்ற எருமை சீரு வீடு, மெய்வான் பரந்தன காண்மிக்குள்ள பிள்ளைகளும், மெய்வான் பரந்தன காண்மிக்குள்ள பிள்ளைகளும், போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை, கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய, பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு, மாவாய் பிழந்தானை மல்லரை மாட்டிய, தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றறைந்து அருளேலோரெம்பாவாய், ஆவாவென்றறைந்து அருளேலோரெம்பாவாய். பாசுரத்தின் பொருள். மகிழ்ச்சியை மட்டுமே சொத்தாக கொண்ட சிலை போன்று அழகு கொண்ட பெண்ணே, கிழக்கே வெளுத்துவிட்டது. எருமைகள் மேய்ச்சலுக்காக பசும்புல் மைதானங்களில் பறந்து நிற்கின்றன. அநேகமாக எல்லா பெண்களும் நீராடுவதற்காக வந்து சேர்ந்து விட்டார்கள். அவர்கள் உடனே நீராட வேண்டும் என்று அவசரப்படுத்துகிறார்கள்.
அவர்களை உனக்காக தடுத்து நிறுத்திவிட்டு உன்னை கூவி கூவி அழைக்கிறோம். கேசி என்ற அரக்கன் குதிரை வடிவில் வந்தபோது அதன் வாயை பிளந்து கொன்றவனும், கம்சனால் அனுப்பப்பட்ட முஷ்டிகர் உள்ளிட்ட மல்லர்களை வென்றவனும், தேவாதி தேவனுமாகிய ஸ்ரீ கிருஷ்ணனை நாம் வணங்கினால் அவன் ஆ என்று அலறிக்கொண்டு நமக்கு அருள் தருவான். பெண்ணே, உடனே கிளம்புவாயாக என்கிறாள் ஆண்டாள். விளக்கம். திவ்ய தேசமான சின்ன காஞ்சிபுரம் அத்திகிரி வரதராஜ பெருமாளை எண்ணி இப்பாடலை ஆண்டாள் பாடியுள்ளார். தேவாதி தேவன் என்று இங்குள்ள பெருமாளை குறிப்பிடுவர். கண்ணனின் வீர செயல்களும் இப்பாடலில் புகழப்படுகின்றன. பெண்கள் தைரியசாலியான ஆண்களை மட்டுமே விரும்புவார்கள் என்பது இப்பாடலின் உட்கருத்து. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கேறிய தூமணி மாடத்து சுற்றும் விளக்கேறிய தூபம் கமழ துயில் ஆணை மேல் கண் வளரும் தூபம் கமழ துயில் ஆணை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணி கதவும் தாழ்த்திரவாய் மாமான் மகளே மணி கதவும் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ மகள் தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏன் பெரும் துயில் மந்திர பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுண்டன் என்றென்று மாமாயன் மாதவன் வைகுண்டன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோரும் பாவாய் நாமம் பலவும் நவின்றேலோரும் பாவாய். பாசுரத்தின் பொருள். பிரகாசமான நவரத்தினங்களால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றிச்சூழ விளக்கெரிய நறுமண திரவியம் மனம் வீச அழகிய பஞ்சுமெத்தையில் உறங்கும் எங்கள் மாமன் மகளே, உன் வீட்டு மணிக்கதவை திறப்பாயாக. எங்கள் அன்பு மாமியே, அவளை நீ எழுப்பு. உன் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூவி அழைக்கிறோம். அவள் பதிலே சொல்லவில்லையே. அவள் ஊமையா, செவிடா, சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா, அல்லது எழ முடியாதபடி ஏதாவது மந்திரத்தில் சிக்கிவிட்டாளா? உடனே எழு. எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவன், மாதவத்துக்கு சொந்தக்காரன், வைகுண்டத்துக்கு அதிபதி என்றெல்லாம் அந்த நாராயணனின் திருநாமங்களை சொல் என்பது பொருள். விளக்கம். உலக மக்கள் மாட மாளிகை, பஞ்சுமெத்தை என சொகுசு வாழ்க்கையில் சிக்கி சோம்பலில் கட்டுண்டு கிடக்கிறார்கள். இதிலிருந்து அவர்களை மீட்டு பகவானின் இருப்பிடமான வைகுண்டமே நிலையானது என்பதை அறிவுறுத்த வேண்டும். அந்த வைகுண்டத்தை அடைய பகவானின் திருநாமங்களை சொல்ல வேண்டும் என்பது இந்த பாடலின் உட்கருத்து. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற மனாய் மாற்றமும்
மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற துழாய் மூடி நாராயணன் நாற்ற துழாய் மூடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணிய நாள் பண்டு ஒரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பெரும் துயில் தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரும் பாவாய் தேற்றமாய் வந்து திரவேலோரும் பாவாய் பாசுரத்தின் பொருள். முற்பிறவியில் எம்பிரான் நாராயணனை எண்ணி நோன்பிருந்ததன் பயனாக இப்போது சொர்க்கம் போல் சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே, உன் இல்லக்கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை. பேசவும் மாட்டாயோ? நறுமணம் வீசும் துளசியை தலையில் அணிந்த நாராயணனை நாம் போற்றி பாடினால் அவன் நம் நோன்புக்குரிய பலனை உடனே தருவான். முன்னொரு காலத்தில் கும்பகர்ணன் என்பவனை தூக்கத்திற்கு உதாரணமாக சொல்வார்கள். உன் தூக்கத்தை பார்த்தால் நீ அவனையும் தோற்கடித்து விடுவாய் போல் தெரிகிறது. சோம்பல் திலகமே, கிடைத்தற்கரிய அணிகலனே, எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கதவை திறந்து வெளியே வா என்கிறாள் ஆண்டாள். விளக்கம். யாராவது நன்றாக தூங்கினால் சரியான கும்பகர்ணன் என்று சொல்வோம். இதை ஆண்டாள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னது என்பதை இந்த பாடல் தெளிவுபடுத்துகிறது. நகைச்சுவை உணர்வு ஆயுளை அதிகரிக்கும். வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பார்கள். ஆண்டாள் நமக்கு திருப்பாவையின் மூலம் ஆயுள் விருத்தியை தந்திருக்கிறாள். கற்று கரவை கணங்கள் பல கருந்து கற்று கரவை கணங்கள் பல கருந்து சேற்றார் தீரலழிய சென்று சேரு செய்யும் சேற்றார் தீரலழிய சென்று சேரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கோடியே குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கோடியே புற்றர வல்குல் புனமயிலே போதராய் புற்றர வல்குல் புனமயிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் பூகுந்து முகில் வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்
ஏற்று குரங்கும் பொருளேலோரும் பாசுரத்தின் பொருள்: கன்றுகளோடு கூடிய பசுக்களிடமிருந்து பால் கறப்பவனாகவும் தங்களை பகைத்தவர்களை எதிர்த்து நின்று போரிடும் தன்மையுடையவனும் மாசுமருவற்றவனுமான கோபாலனை தழுவி துடிக்கின்ற பொற்கொடியே, புற்றில் இருக்கும் பாம்பின் படத்தை போன்ற அல்குலை உடைய மயில் போன்றவளே, நம் சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லா தோழியரும் உன் வீட்டு வாசலில் வந்து கூடிவிட்டார்கள். அவர்கள் மேகவண்ணனாகிய கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். செல்வத்தையும் பெண்மையையும் புனிதமாய் காப்பவளே, இதையெல்லாம் கேட்டும் அசையாமலும் பேசாமலும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, அர்த்தமற்ற இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்று கேட்கிறாள் ஆண்டாள். விளக்கம்: நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. தோழியோ எழுந்து வந்த பாடில்லை. நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? அவளை விட்டுவிட்டு நீராடச் சென்றிருப்போம். ஆனால் பக்தி நெறிக்கு இது அழகல்ல. பிறரை விட்டுவிட்டு தான் மட்டும் இறைவனை அடைய முயன்றால் அது நடக்காத ஒன்று. எல்லாருமாய் இறைவனை நாட வேண்டும். அவன் புகழ் பேச வேண்டும். அப்போதுதான் அவன் அருள் கிடைக்கும். இதனால் தான் கூட்டு பிரார்த்தனைக்கு மகத்துவம் அதிகமாக இருக்கிறது. கனைத்திளம் கற்றேறுமை கன்றுக்கு இறங்கி நினைத்து மூலை வழியே நின்று பால் சோர கனைத்திளம் கற்றேறுமை கன்றுக்கு இறங்கி நினைத்து மூலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடை பற்றி பனித்தலை வீழனின் வாசல் கடை பற்றி சீனத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு ஈயானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்தீராய் இதென்ன பேருறக்கம் இனித்தான் எழுந்தீராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தில்ல தாரும் அறிந்தேலோரும் பாவாய் அனைத்தில்ல தாரும் அறிந்தேலோரும் பாசுரத்தின் பொருள்: பசியால் கதறித் திரியும் தங்கள் கன்றுகளை எண்ணிய எருமைகள் தங்கள் மடியில் சொரியும் பாலை சிந்தியபடியே அங்கும் இங்கும் செல்கின்றன. அவை சொரிந்த பால் இல்லத்து வாசல்களை சேராக்குகின்றது. அந்த அளவுக்கு விடாமல் பால் சொரியும் எருமைகளுக்கு சொந்தக்காரனான ஆயனின் தங்கையே, கொட்டுகின்ற பனி எங்கள் தலையில் விழ உன் வீட்டு தலைவாசலில் நாங்கள் காத்து நிற்கிறோம். சீதையை கவர்ந்து சென்ற ராவணனின் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க ராமாவதாரம் எடுத்த
கோமானாகிய அந்த நாராயணனின் பெருமையை பாடுகிறோம். நீயோ இன்னும் பேசாமல் இருக்கிறாய். எல்லா வீடுகளிலும் அனைவரும் எழுந்துவிட்ட பிறகும் உனக்கு மட்டும் ஏன் பேருறக்கம் என்று கேட்கிறாள் ஆண்டாள். விளக்கம்: எருமைகள் பால் சொரிந்து உறங்கும் தோழியின் இல்ல வாசலை சேராக்கி விட்டதால் அவளது வீட்டுக்குள் நுழைய முடியாத பெண்கள் அவளது வீட்டு வாசலில் உள்ள ஒரு கட்டையை பிடித்து தொங்கியபடி அவளை எழுப்புகிறார்களாம். தலையிலோ பனி பெய்கிறது. மார்கழியில் எழுந்து குளிர் தாங்காமல் வெந்நீரில் குளிப்பவர்களுக்கு இவர்கள் படும் கஷ்டத்தை உணர்த்துகிறார்கள் இந்த பாடலில். கீழே பால் வெள்ளத்தால் குளிர்ச்சி, மேலே பனியின் குளிர்ச்சி, இத்தனையையும் தாண்டி இறைவனை அடைய எத்தனிக்கிறார்கள் இவர்கள். எவ்வளவு சிரமப்பட்டேனும் ஒருவர் விடாமல் எல்லாரும் அவன் திருப்பாதம் சேர வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து. புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை, புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை, கிள்ளி களைந்தானை கீர்த்தேமை பாடி போய், கிள்ளி களைந்தானை கீர்த்தேமை பாடி போய், பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார், பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார், வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று, வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று, உள்ளும் சிலம்பின காண் போதரி கண்ணினாய், உள்ளும் சிலம்பின காண் போதரி கண்ணினாய், குள்ள குளீர குடைந்து நீராடாடே, குள்ள குளீர குடைந்து நீராடாதே, பள்ளி கிடத்தியோ பாவாணி நன்னாளால், பள்ளி கிடத்தியோ பாவாணி நன்னாளால், கள்ளம் தவிந்து கலந்தேலோ ரெம்பாவாய், கள்ளம் தவிந்து கலந்தேலோ ரெம்பாவாய். பாசுரத்தின் பொருள்: பறவை வடிவம் கொண்டு வந்த பகாசுரனின் வாயை பிளந்து அழிக்கவும், பிறன்மனை நாடிய ராவணனின் தலையை கொய்யவும் அவதாரம் எடுத்த நாராயணனின் புகழை பாடியபடியே நம் தோழியர் எல்லாரும் பாவை விரதம் இருக்கும் இடத்திற்கு சென்று விட்டார்கள். கீழ்வானத்தில் வெள்ளி முளைத்து விட்டது, வியாழன் மறைந்து விட்டது. பறவைகள் கீச்சிட்டு பாடுகின்றன. தாமரை மலர் போன்ற கண்களை உடைய பெண்ணே, விடியலை உணர்த்தும் இந்த அறிகுறிகள் தெரிந்தும் உடல் நடுங்கும்படி குளிர்ந்த நீரில் நீச்சலடித்து குளிக்க நீ வராமல் என்ன செய்கிறாய்? அந்த கண்ணனை நினைக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாளே. மார்கழியில் அவனை நினைப்பது இன்னும் சிறப்பல்லவா? எனவே தூக்கம் என்கிற திருட்டை தவிர்த்து எங்களுடன் நீராடவா என்று அழைக்கிறாள் ஆண்டாள். விளக்கம்: தூக்கம் தவிர்ந்து என்பதற்கு கள்ளம் தவிர்ந்து என்கிறாள் ஆண்டாள். தூக்கம் ஒரு திருட்டுத்தனம். பொருளை திருடினால் மட்டும் திருட்டல்ல, நேரத்தை வீணடிப்பதும் ஒரு வகையில் திருட்டுதான் என்பதை இப்பாடல் உணர்த்துகிறது. அதிலும் பகவானை நினைக்காத ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு நாமே செய்யும் திருட்டு.
வயதான பிறகு திருப்பாவையை படிக்கலாமே என்று நினைக்கக்கூடாது. இளமையில் கல் என்பதற்கேற்ப இளமையிலேயே பகவானின் திருநாமங்களை சொல்லி அவனது திருக்கதையை படித்தால் செல்வங்கள் நம்மை தேடி வரும். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினக்கான். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினக்கான். செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திரு கோயில் சங்கிடுவான் போதந்தார். தங்கள் திரு கோயில் சங்கிடுவான் போதந்தார். எங்களை முன்னும் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்தீராய் நானாதாய் நாவுடையாய். எங்களை முன்னும் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்தீராய் நானாதாய் நாவுடையாய். சங்கோடு சக்கரம் ஏந்தும் தட கையன் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தட கையன். பங்காய கண்ணானை பாடலோரம் பாவாய் பங்காய கண்ணானை பாடலோரம் பாசுரத்தின் பொருள்: எங்களை முன்னதாகவே வந்து எழுப்புவேன் என்று வீரம் பேசிய பெண்ணே, கொடுத்த வாக்கை மறந்தவளே, உங்கள் வீட்டின் பின்வாசலில் உள்ள தோட்டத்து தடாகத்தில் செங்கழு நீர் மலர்கள் மலர்ந்து விட்டன. ஆம்பல் மலர்கள் தலை கவிழ்ந்தன. காவி உடை அணிந்த துறவிகள் தங்கள் வெண்பற்கள் ஒளிவீச கோயில்களை நோக்கி திருச்சங்கு முழக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெண்ணே, சங்கும் சக்கரமும் ஏந்திய பலமான கரங்களை உடையவனும் தாமரை மலர் போன்ற விரிந்த கண்களை உடையவனுமான கண்ணனை பாட இன்னும் நீ எழாமல் இருக்கிறாயே என்கிறாள் ஆண்டாள். விளக்கம்: கொடுத்த வாக்கை தவறவிடக்கூடாது. வாக்கு கொடுப்பது மிக எளிது, ஆனால் அதனை காப்பாற்ற வேண்டும். வாக்கு கொடுத்துவிட்டு பிறரை ஏமாற்றுபவர்களை எண்ணி ஆண்டாள் வருந்துகிறாள். சொன்னதை செய்ய வேண்டும் என்பதுதான் இப்பாடல் உணர்த்தும் கருத்து. எல்லே இளங்கிளியே இன்னம் ஊரங்குதியோ. எல்லே இளங்கிளியே இன்னம் ஊரங்குதியோ. செல்லென்றழையேன் மின் நங்கை நீர் போதற்கின்றேன். செல்லென்றழையேன் மின் நங்கை நீர் போதற்கின்றேன். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும். வல்லீர்கள் நீங்களே
பாசுரத்தின் பொருள். ஏலே என் தோழியே, இளமை கிளியே, நாங்கெல்லாம் உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தும் இப்படியெல்லாம் அழைத்தும் நீ இன்னும் உறங்குகிறாயே என்று சற்று கடுமையாகவே தோழிகள் அவளை அழைத்தனர். அப்போது வந்த தோழி, கோபத்துடன் என்னை அழைக்காதீர்கள், இதோ வந்து விடுகிறேன் என்கிறாள். உடனே தோழிகள், உன்னுடைய வார்த்தைகள் மிக நன்றாக இருக்கிறது, இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டு இப்போது எங்களிடம் நீ கோபிக்காதே என்கிறார்கள். அப்போது அவள், சரி சரி, எனக்கு பேச தெரியவில்லை, நீங்களே பேச்சில் திறமைசாலியாய் இருங்கள், நான் ஏமாற்றுக்காரியாகவே இருந்துவிட்டு போகிறேன் என்கிறாள். அதற்கு தோழிகள், நாங்கெல்லாம் முன்னமே எழுந்து வர வேண்டும், உனக்காக காத்திருக்க வேண்டும், அப்படி என்ன எங்களிடம் இல்லாத சிறப்பு உனக்கு இருக்கிறது என்று கடிந்து கொள்கிறார்கள். அவளும் அவர்களிடம், என்னவோ நான் மட்டும் எழாதது போல் பேசுகிறீர்களே, எல்லாரும் வந்து விட்டார்களா என்று கேட்டாள். தோழிகள் அவளிடம், நீயே வெளியே வந்து இருக்கிறவர்களை எண்ணிப்பார், வலிமை பொருந்திய குவலையா பீடம் என்னும் யானையை அழித்தவனும் எதிரிகளை வேட்டையாடும் திறம் கொண்டவனுமான மாயக்கண்ணனை வணங்கி மகிழ உடனே நீ வருவாயாக என்கிறார்கள். விளக்கம். ஒரு பாடலை இரு தரப்பார் பாடுவது போல் அவர்களின் பெயரை குறிப்பிடாமலேயே இனிமைப்பட பாடியிருக்கிறாள் ஆண்டாள். இந்த பாடலில் ஒரு பெண்ணை மற்ற பெண்கள் அனைவரும் இணைந்து நகைச்சுவையாய் பேசுவதை ஆண்டாள் வெளிப்படுத்துகிறாள். படிக்க படிக்க சர்க்கரை துண்டாய் இனிக்கும் பாடல் இது. இந்த பாட்டுடன் தோழியை எழுப்பும் படலம் முடிவடைகிறது. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய, நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, வாயில் காப்பானே, மணி கதவம் தாழ்த்திரவாய், ஆயச்சிறு மீயரோ முக்கு அரை பறை, மாயன் மணிவண்ணன் நின்னலேவாய் நேர்தான், மாயன் மணிவண்ணன் நின்னலேவாய் நேர்தான், தூயுமாய் வந்தோம் துயில் எழ பாடுவான், தூயுமாய் வந்தோம் துயில் எழ பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மற்றாதே அம்மா, வாயால் முன்னம் முன்னம் மற்றாதே அம்மா, நீ நேய நிலை கதவம் நீ கேளுரெம் பாவாய், நீ நேய நிலை கதவம் நீ கேளுரெம் பாவாய். பாசுரத்தின் பொருள். எங்களுடைய தலைவனாயிருக்கிற நந்தகோபனின் திருமாளிகையை பாதுகாக்கும் காவலனே, கொடித்தோரணம் கட்டப்பட்ட வாசல் காவலனே, ஆயர்குல சிறுமியரான எங்களுக்காக இந்த மாளிகை கதவை திறப்பாயாக. மாயச் செயல்கள் செய்பவனும் கரிய நிறத்தவனுமான கண்ணன் எங்களுக்கு ஒளி எழுப்பும் பறை தருவதாக நேற்றே சொல்லியிருக்கிறான். அதனை பெற்றுச் செல்ல நாங்கள் நீராடி வந்திருக்கிறோம். அவனை துயில் எழுப்பும் பாடல்களையும் பாட உள்ளோம். அதெல்லாம் முடியாது என்று நீ முதலிலேயே சொல்லிவிடாதே. மூடியுள்ள இந்த நிலை கதவை எங்களுக்காக திறப்பாயாக என்பது பொருள். விளக்கம். ஒருவர் ஒரு செயலை செய்ய போவதாக தெரிந்த ஒருவரிடம் சொல்கிறார். ஒருவேளை அது அவருக்கு பிடிக்காமல் இருந்தாலும் கூட ஆரம்பத்திலேயே இதை செய்யாதே, நீ செய்ய போவது உருப்படவா போகுது போன்ற அபசகுனமான வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது. அப்படியா என்று ஆரம்பித்து செய்ய போகும் பணியை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு அதன் பின் இப்படி செய்தால் நன்றாக இருக்குமே என்று
சாந்தமாக அறிவுரை கூற வேண்டும். சொற்கள் மனித வாழ்வில் மிக முக்கியமானவை என்பதை ஆண்டாள் இப்பாடல் மூலம் நமக்கு அறிவுறுத்துகிறாள். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும், அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும், எம்பெருமானந்த கோபால எழுந்தீராய், எம்பெருமானந்த கோபால எழுந்தீராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே, கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே, எம்பெருமாட்டி யசோதை அறிவூராய், எம்பெருமாட்டி யசோதை அறிவூராய், அம்பர் மூடறுத்து ஓங்கி உலகளந்த, அம்பர் மூடறுத்து ஓங்கி உலகளந்த, உம்பர் கோமானே உறங்காது எழுந்தீராய், உம்பர் கோமானே உறங்காது எழுந்தீராய், செம்பர் கடலடி செல்வா பலதேவா, செம்பர் கடலடி செல்வா பலதேவா, கும்பியும் நீயும் உறங்கேலோரும் பாவாய், உம்பியும் நீயும் உறங்கேலோரும் பாவாய். பாசுரத்தின் பொருள்: ஆடைகளையும் குளிர்ந்த நீரையும் உணவையும் பிறர் திருப்திப்படும் அளவுக்கு தர்மம் செய்யும் எங்கள் தலைவரான நந்தகோபரே, தாங்கள் எழுந்தருள வேண்டும். கொடி போன்ற இடைகளை உடைய பெண்களுக்கு எல்லாம் தலைவியான இலகிய மனம் கொண்ட யசோதையே, மங்களகரமான தீபம் போன்ற முகத்துடன் பிரகாசிப்பவளே, நீ எழ வேண்டும். விண்ணையே கிழித்து உன் திருவடிகளால் உலகளந்த தேவர்களின் தலைவனான எங்கள் கண்ணனே, நீ கண் விழிக்க வேண்டும். செம்பொன்னால் செய்த சிலம்புகளை அணிந்த செல்வத் திருமகளான பலராமனே, நீயும் உன் தம்பியும் உறக்கத்திலிருந்து எழுந்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும். விளக்கம்: திருப்பாவையில் வாமன அவதாரத்தை சிறப்பாக பாடுகிறாள் ஆண்டாள். 3 பாசுரங்களில் இந்த அவதாரத்தை அவள் சிறப்பித்திருக்கிறாள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று 3வது பாடலிலும், இந்த பாடலிலும் 24வது பாடலில் அன்று இவ்வுலகம் அளந்தாயடி போற்றி என்றும் சொல்கிறாள். அசுரனாயினும் நல்லவனான மகாபலி தேவர்களை அடக்கி கர்வம் கொண்டிருந்தான். இந்த கர்வம் அடங்கினால் இறைவனை அடைவது உறுதி என்பதாலேயே நாராயணன் வாமனனாக வந்து அவனை ஆட்கொண்டார். திருப்பாவை பாடுபவர்கள் தான் என்ற கர்வத்தை அடக்க வேண்டும் என்பதுதான் இப்பாடல் உணர்த்தும் கருத்து. நந்த கோபால
வைத்தனகால் மாதவி வந்து எங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கார் குயிலினங்கள் கூவின கான் வந்தார் வீரனே உண்மை தூணன் பேர் பாட செந்தாமரை கையான் சிறார் வலையொலிப்ப செந்தாமரை கையான் சிறார் வலையொலிப்ப வந்து தீரவாய் மகிழ்ந்தேலோரெம் பாவாய் வந்து தீரவாய் மகிழ்ந்தேலோரெம் பாசுரத்தின் பொருள். மதநீர் சிந்தும் யானைகளை உடையவனும் போரில் பின்வாங்காத தோள் வலிமை உடையவனுமான நந்தகோபனின் மருமகளே, நப்பின்னை பிராட்டியே, வாசனை சிந்தும் கூந்தலை உடையவளே, உன் வாசல் கதவை திற. கோழிகள் கூவும் ஒலி நாலாபுறத்தில் இருந்தும் கேட்கிறது. குறுக்கத்திக் கொடியின் மேல் அமர்ந்து குயில்கள் பாடத் துவங்கிவிட்டன. பூப்பந்தை போன்ற மென்மையான விரல்களை கொண்டவளே, உன் கணவனின் புகழ் பாட நாங்கள் வந்துள்ளோம். அளவு மாறாத உன் அழகிய வளையல்கள் ஒலிக்க செந்தாமரை கையால் உன் வாசல் கதவை திறந்தால் எங்கள் உள்ளம் மகிழ்ச்சியடையும் என்பது பொருள். விளக்கம். பெருமாள் கோயிலுக்கு சென்றால் நேராக சுவாமி சந்நிதிக்கு போகாமல் தாயாரை முதலில் சேவிப்போம். வீட்டில் கூட அப்படித்தானே. அப்பாவிடம் கோரிக்கை வைப்பதற்கு முன் அம்மாவிடம் அதனை சொல்லி அப்பாவிடம் கேட்க சொன்னால் அதே கோரிக்கை விரைவில் நிறைவேறிவிடும். இதுபோல்தான் நாராயணனிடம் ஒரு கோரிக்கை வைத்தால் அந்த மாயன் அவ்வளவு எளிதில் ஏற்க மாட்டானாம். அதையே தாயாரிடம் சொல்லி வைத்து விட்டால் அவனால் தப்பவே முடியாது. நரசிம்மரின் கோபத்தை கூட அடக்கியவள்தான் அவள். அதனால்தான் கண்ணனின் மனைவி நப்பின்னையை எழுப்பி கண்ணனை எழுப்புகிறார்கள் பாவை நோன்பிருக்கும் பெண்கள். குத்து விளக்கேறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் குத்து விளக்கேறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேல் ஏறி மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேல் ஏறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திரவாய் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திரவாய் மைத்தடன் கண்ணினாய் நீ உன் மணாளனை மைத்தடன் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயில் எழ ஓட்டாய்கான் எத்தனை போதும் துயில் எழ ஓட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவமன்று தகவலுரெம் பாவாய் தத்துவமன்று தகவலுரெம் பாவாய். பாசுரத்தின் பொருள். குத்து விளக்கெரிய
யானை தந்தத்தாலான கட்டில் மேல் விரிக்கப்பட்ட மிருதுவான பஞ்சு மெத்தையில் விரிந்த கொத்தாக பூ சூடிய நப்பின்னையின் மார்பில் தலை வைத்து கண்மூடியிருக்கும் மலர் மாலை தரித்த கண்ணனே, நீ எங்களுடன் பேசுவாயாக. மை பூசிய கண்களை உடைய நப்பின்னையே, நீ உன் கணவனாகிய கண்ணனை எவ்வளவு நேரமானாலும் தூக்கத்திலிருந்து எழுப்புவது இல்லை. காரணம், கன நேரம் கூட அவனை பிரிந்திருக்கும் சக்தியை இழந்து விட்டாய். இப்படி செய்வது உன் சுபாவத்துக்கு தகுதியாகுமா என்பது பொருள். விளக்கம்: பஞ்சு சயனம் என்பது அன்னத்தின் தூரிகை, இலவம் பஞ்சு, பூக்கள், கூரைப்புல், மயில் தூரிகை ஆகிய ஐவகை பொருட்களால் செய்யப்பட்ட மெத்தையில் தன் மனைவியின் மார்பின் மீது தலை வைத்து தூங்குகிறாராம் கண்ணன். அவர் ஓரக்கண்ணால் தன் பக்திகளை பார்க்கிறாராம். நீ எங்களுடன் பேசு என்று பாவை பெண்கள் கோரிக்கை எழுப்ப அவன் ஓரக்கண்களால் பார்த்துவிட்டு, நீங்களே அவளிடம் சொல்லுங்கள் என்று தன் மனைவியை நோக்கி சைகை காட்டுகிறாராம். தாயே, நீயே எங்கள் கோரிக்கையை கவனிக்கவில்லையானால் அந்த மாயவனிடம் யார் எடுத்து சொல்வார்கள்? அவன் உன் மார்பில் தலை வைத்து கிடக்கும் பாக்கியத்தை பெற்றவள் நீ. எங்களுக்கு அவன் வாயால் நன்றாயிருங்கள் என்று ஒரே ஒரு ஆசி வார்த்தை கிடைத்தால் போதும் என்று பாவை பெண்கள் கூறுகிறார்கள். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே தூயில் ஏழாய். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே தூயில் ஏழாய். செப்பமுடையாய் திரளூட்டையாய் சேற்றார்க்கு, செப்பமுடையாய் திரளூட்டையாய் சேற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா தூயில் ஏழாய். வெப்பம் கொடுக்கும் விமலா தூயில் ஏழாய். செப்பன்னமென் மூலை செவ்வாய் சிறு மருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே தூயில் ஏழாய். செப்பன்னமென் மூலை செவ்வாய் சிறு மருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே தூயில் ஏழாய். ஊக்கமும் தட்டோழியும் தந்து உன் மணாளனை, ஊக்கமும் தட்டோழியும் தந்து உன் மணாளனை இப்போது எம்மை நீராட்டேலோரெம்பாவாய். இப்போது எம்மை நீராட்டேலோரெம்பாவாய். பாசுரத்தின் பொருள்: 33 கோடி தேவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் முன்னதாக சென்று பக்தர்களின் துயர் துடைக்கும் கலியுக தெய்வமே, நீ எழுவாயாக. நேர்மையானவனே, ஆற்றல் மிக்கவனே, பகைவர்களுக்கு வியர்வை பெருக்கெடுக்கும்படி செய்யும் தூயவனே, துயில் எழுவாயாக. பொற்கலசம் போன்ற மென்மையான ஸ்தனங்களும் பவளச் செவ்வாயும் சிற்றிடையும் கொண்ட நப்பின்னை பிராட்டியே, லக்ஷ்மிக்கு நிகரானவளே, துயில் எழுவாயாக. எங்களுக்கு விசிறி, கண்ணாடி ஆகியவற்றையும் உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்போதே எங்களை அருள் மழையில் நனையச் செய்வாயாக என்பது பொருள். விளக்கம்: கண்ணனின் திருக்குணங்களையும் நப்பின்னையின் அழகையும் வர்ணிக்கிறார்கள் ஆயர்குல பெண்கள். கண்ணன் கடவுள், அவன் எல்லோருக்கும் சொந்தமானவன். அவன் நப்பின்னைக்கு மட்டும் சொந்தமானவன் என்று எடுத்துக்கொள்ள முடியாது என்பதால் தான் அவனையும் கேட்கிறார்கள். உக்கமும் தட்டொலியும் ஆகிய விசிறியையும் கண்ணாடியையும் ஏன் கேட்கிறார்கள்? விசிறினால் காற்று வரும். வீசுபவனுக்கு மட்டுமல்ல, அருகிலுள்ளவனுக்கும் சேர்த்துதான். நம் செயல்பாடுகள் நமக்கு மட்டுமின்றி பிறருக்கும் பயன் தருவதாக அமைய வேண்டும் என்பதுதான் இதன் உட்கருத்து. கண்ணாடி உருவத்தை காட்டும், ஆனால் உருவத்தில் ஒட்டியுள்ள அழகையோ அழுக்கையோ தன்னில் ஒட்டிக்கொள்ளாது. வாழ்க்கை என்றால் பட்டும் படாமலும் இந்த உடல் ஒரு வாடகை வீடு
இதை எந்த நேரமும் காலி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருக்க வேண்டும் என்பதை விளக்குகிறது. ஆண்டாளின் கவித்திறமையில் ஒளிந்துள்ள மறைப்பொருளுக்கு வேறொன்றும் ஈடாகாது. ஏற்ற காலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய். ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய். ஊற்றம் உடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயில் ஏழாய் மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன்வாசற்கண். மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன்வாசற்கண். ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே. ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே. போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரெம் பாவாய். போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரெம் பாவாய். பாசுரத்தின் பொருள். கறக்கும் நேரமெல்லாம் பாத்திரங்கள் நிரம்பி வழியும் வகையில் பாலை சுரக்கும் வள்ளல் தன்மை கொண்ட பசுக்களுக்கு உரிமையாளரான நந்தகோபனின் மகனே, கண்ணனே, நீ எழுவாயாக. வேதங்களால் போற்றப்படும் வலிமையானவனே, அந்த வேதங்களாலும் அறிய முடியாத பெரியவனே, உலகிற்கே ஒளி காட்டும் சுடரே, துயில் எழுவாயாக. உன்னை எதிர்த்தவர்க்கெல்லாம் வலிமை இழந்து உன் வாசலில் உன் பாதத்தில் விழ காத்து கிடப்பது போல நாங்களும் உன் திருவடியை புகழ்ந்து பாட காத்திருக்கிறோம். எங்கள் வேண்டுகோளை நீ ஏற்பாயாக. விளக்கம். மன்னாதி மன்னர்க்கெல்லாம் உன் காலில் விழ காத்து கிடப்பது உன்னிடமுள்ள பயத்தால். ஆனால் நாங்கள் அவர்களைப் போல பயந்த சுபாவம் உள்ளவர்கள் அல்ல. நாங்கள் வா என்று அழைத்தால் நீ வர வேண்டும். வர மறுத்தால் உன்னை எங்கள் அன்பென்னும் கயிற்றால் கட்டி போட்டு விடுவோம். அப்போது நீ தப்பவே முடியாது என்கிறார்கள் ஆயர்குல பெண்கள். ஆண்டாள் மலைக்குள் புதைந்து கிடந்த ஒரு தலைமுடியால் அவனை கட்டி போட்டு விட்டவள். அந்த ரங்கநாதன் அவளிடம் வசமாக சிக்கிக் கொண்டவன். இதுதான் பக்தியின் உச்சநிலை. பகவானிடம் நம்மை அர்ப்பணித்து விட்டால் அவன் நம்மிடமிருந்து தப்பியோடவே முடியாது என்பதுதான் இப்பாடலின் உட்கருத்து. அங்கண்மாஞாலத்து அரசர். அங்கண்மாஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்த நின் பள்ளி கீழே சங்கம் இருப்பார் போல்
தலை பெய்தோம் கிண்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே கிண்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சீரு சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரெம் பாவாய் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரெம் பாவாய் பாசுரத்தின் பொருள். கண்ணா, எங்களை விட உயர்ந்த வீரர்கள் இருக்கிறார்களா என தங்களை பற்றி பெருமையடித்துக் கொண்டவர்களும் இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்தவர்களுமான அரசர்கள் மிகுந்த பணிவுடன் உன் பள்ளி கொண்டுள்ள கட்டளை சுற்றிலும் சத் சங்கத்துக்கு வந்த பக்தர்களைப் போல் காத்து நிற்கிறார்கள். அவர்களைப் போல நாங்களும் உன் அருகில் நிற்கிறோம். எங்கள் மீது கிண்கிணி என ஒலிக்கும் சிறு மணியின் வாய் போலவும் தாமரை பூ மெதுவாக மலர்வதைப் போலவும் உன் சிவந்த தாமரை கண்களை சிறுகச் சிறுக திறந்து விழிக்க மாட்டாயா? சந்திரனும் சூரியனும் உதித்தது போல அந்த கண்களை கொண்டு எங்களை பார்ப்பாயானால் எங்கள் மீதுள்ள எல்லா பாவங்களும் சாபங்களும் தீர்ந்துவிடும். விளக்கம். இறைவனின் கடைக்கண் பார்வை பட்டாலே போதும், சாபங்கள் கருகி போகும். எப்படி அவனது பார்வையை நம்மீது திருப்புவது? மிக எளிதாக ஆண்டாள் பாடியுள்ள திருப்பாவையின் பாடல்களையும் மார்கழியில் மட்டுமல்ல எந்நாளும் பக்தியுடன் படித்தாலே போதும். அதற்கு அவகாசம் இல்லையா? அவள் சொல்லி இருக்கிறாளே, இந்த பாவையில் கோவிந்தா விக்ரமா போன்ற எளிய பதங்களை சொன்னாலே போதும், அவனது பார்வை பட்டுவிடும். மாரிமலை முழைஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்ற தீ விழித்து மாரிமலை முழைஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்ற தீ விழித்து வெறிமயிர் பொங்க எப்பாடும் பேந்துதறி வெறிமயிர் பொங்க எப்பாடும் பேந்துதறி மோரி நிமிர்ந்து முழங்கி பூரப்பட்டு மோரி நிமிர்ந்து முழங்கி பூரப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றும் இங்கனே போந்தருளி கோப்புடைய சிறிய சிங்காசனத்திருந்து யாம் வந்து காரியமாராய்ந்தருளேலோரின் பாவாய் காரியமாராய்ந்தருளேலோரின் பாவாய். பாசுரத்தின் பொருள். மழை காலத்தில் மலையில் உள்ள குகையில் உறங்கும் பெருமை மிக்க சிங்கம் வெடிக்கிறது. அதன் கண்களில் நெருப்பு பொறி பறக்கிறது. நாற்புறமும் நடமாடி பிடரி மயிரை சிலிர்த்து பெருமையுடன் நிமிர்ந்து கர்ஜனையுடன் வெளியே கிளம்புகிறது. அதுபோல காயாம்பூ நிறத்தையுடைய கண்ணனி, நீயும் வீரநடை போட்டு உன் கோயிலிலிருந்து வெளியேறி
இங்கே வந்து அருள் செய்வாயாக. வேலைப்பாடுகளை கொண்ட மிகச்சிறந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக இங்கே வந்தோம் என்பதை அறிந்து அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றி அருள வேண்டுகிறோம். விளக்கம்: எதிரே இருப்பவன் கடவுள் என்பதற்காக வீட்டை கொடு, பொருளை கொடு, நகையை கொடு, வாகனத்தை கொடு என நம் கோரிக்கைகளை ஆண்டவன் முன்னால் வைக்கக்கூடாது. அவை நமக்கு அமைய வேண்டும் என்ற விதி இருந்தால் நம் உழைப்பை பொறுத்து அவை இறைவனால் நமக்கு தரப்பட்டுவிடும். எனவே நியாயமான கோரிக்கைகளை மட்டுமே இறைவனிடம் கேட்க வேண்டும். இதைத்தான் ஆயர்குல பெண்கள் நாங்கள் கேட்பது நியாயம் என தெரிந்தால் மட்டும் அது எங்களுக்கு கொடு என கேட்டார்கள். அவர்கள் கேட்டது என்ன? அந்த கண்ணனையே கேட்டார்கள். அவனோடு கலந்து விட்டால் உணவு எதற்கு, வாகனம் எதற்கு, இதர வசதிகள் எதற்கு? அதற்கெல்லாம் மேலான பேரின்பம் அல்லவா கிடைக்கும். அதனால்தான் ஆயர்குல பெண்கள் கண்ணனையே கேட்டார்கள். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ற சக்கட்டம் உடைத்தாய் புகழ் போற்றி, பொன்ற சக்கட்டம் உடைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எறிந்தாய் குழல் போற்றி, கன்று குணிலாய் எறிந்தாய் குழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்று உன் சேவகமே ஏத்திப்பறை கொள்வான், என்றென்று உன் சேவகமே ஏத்திப்பறை கொள்வான், இன்றையாம் வந்தோம் இருங்கேலோரெம் பாவாய், இன்றையாம் வந்தோம் இருங்கேலோரெம் பாவாய். பாசுரத்தின் பொருள்: மகாபலி இந்த உலகத்தை கைப்பற்றிய காலத்தில் அதை 3 அடிகளால் அளந்து உன்னுடையது என்று உணர்த்தியவனே, உன் திருவடிகளுக்கு வணக்கம். ராமாவதாரம் எடுத்தபோது சீதையை மீட்க தெற்கில் உள்ள இலங்கைக்கு சென்று ராவணனை வெற்றி கொண்டவனே, உன் வீரத்துக்கு நமஸ்காரம். சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அசுரனை ஒரே உதையில் வீழ்த்தியவனே, உன் புகழுக்கு வந்தனம். கன்று வடிவில் வந்த வத்சாசுரனை தடியாக கருதி அவனை விளாமர வடிவில் வந்த கமிதாசுரன் மீது எரிந்து அழித்தவனே, உன் கால்களில் அணிந்த வீரக்கழலுக்கு மங்களம் உண்டாகட்டும். கோவர்த்தனகிரியை குடையாக்கி ஆயர்குலத்தவரை இந்திரன் அனுப்பிய மழையிலிருந்து காத்தவனே, உன் இரக்க குணத்துக்கு தலை வணங்குகிறோம். பகைவர்கள் எவ்வளவு பலவான்களாயினும் அவர்களை உன் கையில் உள்ள வேலால் அழித்தவனே, அந்த வேலாயுதத்திற்கு நமஸ்காரம். உன் வீரச் செயல்களை பாடி உன் அருளை பெறுவதற்கு இப்போது நாங்கள் வந்துள்ளோம். எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டுகிறோம். விளக்கம்: இந்த பாசுரம் மிக முக்கியமானது. ஏனெனில் இதனை போற்றி பாசுரம் என்பர். இதை தினமும் நாம் பாராயணம் செய்யலாம். இந்த பாசுரத்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து கண்ணன் பாலகனாக இருந்த போது நிகழ்த்திய வீரச் செயல்களை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். இதன் மூலம் அவர்கள் தைரியத்தை வளர்த்துக் கொள்வார்கள். ஒருத்தி மகனாய் பிறந்து, ஒருத்தி மகனாய் பிறந்து, ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர, ஒருத்தி மகனாய்
தரிக்கில்லானாகி தான் தீங்கு நினைத்த தரிக்கில்லானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அருத்தித்து வந்தோம் பறை தரதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம் பாவாய் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம் பாவாய். பாசுரத்தின் பொருள்: தேவகியின் மைந்தனாக நள்ளிரவில் பிறந்தவனே, அன்று இரவே யசோதையிடம் ஒளிந்து வளர்வதாகச் சென்றவனே, அவ்வாறு மறைந்து வளர்வதை பொறுக்க முடியாத கம்சன் உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தான். அந்த கருத்து அழியும் வகையில் அவனது வயிற்றில் பயத்தால் ஏற்படும் நெருப்பை விளைவித்த உயர்ந்த குணங்களை உடைய திருமாலே, உனது அருளை யாசித்து நாங்கள் வந்துள்ளோம். அந்த அருளை தந்தாயானால் உனது விருப்பத்தக்க செல்வச் சிறப்பையும் பக்தர்களுக்காக நீ செய்த பணிகளையும் பாராட்டி நாங்கள் பாடுவோம். உனது பெருமையை பாடுவதால் துன்பங்கள் நீங்கி இன்பமாய் மகிழ்ந்திருப்போம். விளக்கம்: பக்தன் பக்தி செலுத்தும் போது இறைவன் அவனுக்கு சேவகனாகி விடுகிறான். தனது உயிருக்குயிரான பக்தன் பிரகலாதனுக்கும் அவனது தந்தை இரண்யனுக்கும் வாதம் நடக்கிறது. உன் நாராயணன் எங்கே இருக்கிறான் என்று இரண்யன் கேட்க, பெருமாளுக்கு கை கால் உதறிவிடுகிறது. உடனே உலகில் உள்ள எல்லா ஜீவன்களுக்குள்ளும் அவன் சென்று விட்டான். ஒரு அணுவை கூட அவன் பாக்கி வைக்கவில்லை. பிரகலாதன் என்ன பதில் சொன்னாலும் அதற்குள்ளிருந்து வெளிப்பட வேண்டுமே என்ற பயத்தில் அவன் இருந்தான். அவன் தூண் என்று சொல்லவே அதற்குள்ளும் மறைந்திருந்த பகவான் நரசிம்மமாய் வெளிப்பட்டார். பக்தனுக்கு அவர் செய்த சேவையை பார்த்தீர்களா? தன்னிடம் பக்தி செலுத்திய பாண்டவர்களுக்காக அமாவாசை நேரத்தையே மாற்றிய தயால குணம் படைத்தவர் அவர். இவற்றையெல்லாம் படித்தாலே நாம் அவனை அடைந்து விடலாம் என்பதுதான் இப்பாடலின் உட்கருத்து. மாலே மணிவண்ணா மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டீர். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டீர். ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சந்நியமே பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சந்நியமே போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே சால பெரும் பறையே பல்லாண்டி செய்பாரே சால பெரும் பறையே பல்லாண்டி செய்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலின் இல்லையாய் அருளேலோரெம்பாவாய் ஆலின் இல்லையாய் அருளேலோரெம்பாவாய். பாசுரத்தின் பொருள்: பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவனே, நீலக்கல் நிறத்தவனே, பெரிய கடலில் ஆளிலையில் மிதப்பவனே, பெரியவர்களால் வழி வழியாக மேற்கொள்ளப்படும் மார்கழி நோன்பிற்கு உலகத்தையே அதிர வைக்கும் ஒளியையும்
பால் சாதம் போன்ற நிறத்தையும் உன் சங்காகிய பஞ்சஜன்யத்தை போன்றதுமான வலம்புரி சங்குகளையும் பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாடும் பெரியோரையும் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் தந்து இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்குரிய இடத்தையும் அளித்து அருள் செய்ய வேண்டும். விளக்கம். பாஞ்சஜன்யம் என்னும் சங்கை திருமால் ஏந்தியிருக்கிறார். இந்த சங்கின் கதையை கேளுங்கள். பஞ்சசன் என்ற அசுரன் சாந்தீபனி என்ற முனிவரின் மகனை கொன்றுவிட்டு கடலில் போய் மறைந்து கொண்டான். கிருஷ்ணர் அவரிடம் மாணவராகச் சேர்ந்தார். குரு தட்சிணையாக தன் மகனை கொன்ற அசுரனை பழி வாங்க வேண்டும் என சாந்தீபனி முனிவர் உத்தரவிட்டார். கிருஷ்ணரும் பஞ்சசனை கொன்று அவனை சங்காக மாற்றி தனது கையில் வைத்துக் கொண்டார். அசுர சங்கு என்பதால் தான் குருஷத்திர களத்தில் அதை ஊதும் போதெல்லாம் அதன் பேரொலி கேட்டு எதிரி படைகள் நடுங்கின. குடாரை வெல்லும் சீர் கோவிந்தா குடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாபேரு சம்மானம் குடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாபேரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவி பூவே சூடகமே தோல்வளையே தோடே செவி பூவே படகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் படகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடு போம் அதன் பின்னே பாசோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து கூலிந்தேலோரும் பாவாய் கூடியிருந்து கூலிந்தேலோரும் பாவாய் ஆ ஆ பாசுரத்தின் பொருள். எதிரிகளை வெற்றி கொள்ளும் சிறப்புமிக்க கோவிந்தனே, உன்னை நாங்கள் பாடி அருள் பெற வந்துள்ளோம். அருட்செல்வத்துடன் இவ்வுலக வாழ்விற்கான பொருட்செல்வமும் தருவாயாக. அது இருந்தால்தானே நாடு புகழ்கிறது. கையில் அணியும் சூடகம், தோளில் அணியும் பாகுவலயம், காதில் அணியும் தோடு, கர்ணப்பூ, காலில் அணியும் பாடகம் ஆகிய அணிகலன்களை எங்களுக்கு தருவாயாக. புத்தாடைகளை வழங்குவாயாக. பின்னர் விரதத்தை நிறைவு செய்யும் வகையில் கூட்டமாக உன்னுடன் அமர்ந்து கையில் நெய் வழிய பால் சோறு உண்போம் என்பது பொருள். விளக்கம். கூடாரை வெல்லும் என்ற சொற்றொடரில் இருந்து கூடாரவல்லி என்ற வார்த்தை பிறந்தது. இப்போது பெருமாள் கோயில்களிலும் வைணவர்களின் வீடுகளிலும்
கூடாரவள்ளி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று அக்கார அடிசில் எனப்படும் உணவு பிரசித்தம். சாப்பாட்டின் மீது நெய் மிதக்கும். சர்க்கரை பொங்கல் போன்ற இந்த உணவின் சுவை அலாதியானது. விரதத்தின் ஆரம்பத்தில் நெய், பால் ஆகியவற்றை துறந்த ஆயர்குல பெண்கள் இப்போது கண்ணனின் தரிசனம் கிடைத்த மகிழ்ச்சியில் இனிப்பான இந்த உணவை உண்பார்கள். பால் சோறு என்பது பார்க்கடலையும் குறிக்கும். கண்ணா, உன் தரிசனம் கிடைத்து விட்டது. நாங்கள் நீ பள்ளி கொள்ளும் பார்க்கடலில் இருப்பது போல் உணர்கிறோம். இதுவே நித்திய சுகம். இந்த சுகத்தை எங்களுக்கு நிரந்தரமாக கொடு என வேண்டுகிறார்கள். கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம். கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம். அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ. பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ. குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் புந்தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீரியருளாதே. இறைவாணி தாராய் பரையேலோரெம் பாவாய். இறைவாணி தாராய் பரையேலோரெம் பாவாய். பாசுரத்தின் பொருள்: குறையே இல்லாத கோவிந்தனே, நாங்கள் பசுக்களின் பின்னால் சென்று அவற்றை மேய்த்து தயிர் சாதம் உண்பவர்கள். எங்களுக்கு வெளி உலக அறிவு என்பது இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் எங்களுக்கு தெரியும். உன்னை தலைவனாக அடைந்தால் எங்களுக்கு வைகுண்டம் உறுதி என்பதை பிறவி பயனாக அடைந்திருக்கிறோம் என்பதே அது. உன்னோடு எங்களுக்கு உள்ள உறவை பிரிக்க யாராலும் முடியாது. விரதம் இருக்கும் முறை பற்றியெல்லாம் அறியாத பிள்ளைகள் நாங்கள். அதுபோல கண்ணா, மணிவண்ணா, கருணாகரா என்றெல்லாம் உன்னிடம் உள்ள உரிமையின் காரணமாக ஒருமையில் அழைத்தோம். அதற்காக நீ கோபித்துக் கொள்ளாதே. எங்கள் இறைவனே, எங்கள் நோன்பை ஏற்று அருள் தருவாயாக என்கிறார்கள் ஆயர்குல பெண்கள். விளக்கம்: குறையொன்றும் இல்லாத கோவிந்தா என்ற வார்த்தையை படிக்கும்போது கண்ணனுக்கு ஏதோ குறை இருந்தது போலவும் இப்போது அது தீர்ந்து விட்டது போலவும் தோற்றமளிக்கிறது. அவனுக்கு என்ன குறை? ராமாவதாரத்தில் ராம பட்டாபிஷேகம் நடந்தபோது இந்திரலோகத்தில் 8 திசை காவலர்கள் பட்டாபிஷேகம் நடத்தியது போல அயோத்தியில் வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காஷ்யப்பர், காத்தியாயனர், சூயஜ்ஞர், கௌதமர், விஜயர் என்ற 8 முனிவர்கள் பட்டாபிஷேகம் நடத்தினார்கள் என்று வால்மீகி ஏதோ ஆர்வத்தில் எழுதிவிட்டார். ராமனுக்கு இது ஒரு குறை. இந்திரனை ஜெயித்து
இந்திரஜித் என்ற பட்டம் பெற்றவனை நாம் நம் தம்பியை வைத்து ஜெயித்தோம். அப்படிப்பட்ட கீழான இந்திரனுடன் நம்மை வால்மீகி ஒப்பிட்டு விட்டாரே. அது மட்டுமல்ல, அவன் கௌதமரின் மனைவி அகிலகையுடன் தவறாக நடந்தவனாயிற்றே. அவனோடு நம்மை ஒப்பிடலாமா என்ற குறை கண்ணனுக்கு இருந்ததாம். கிருஷ்ணாவதாரத்தில் அந்த இந்திரன் தனக்கு செய்த பூஜையை ஆயர்கள் நிறுத்தியதால் சீற்றமடைந்து மழை பெய்ய செய்தான். கோவர்த்தனகிரியை தூக்கி மக்களை காத்த கண்ணனின் காலில் அந்த இந்திரன் விழுந்தான். ராமாவதாரத்தில் ஏற்பட்ட குறையை கிருஷ்ணாவதாரத்தில் நீங்கிவிட்டதால் ஆயர்குல பெண்கள் அவரை இப்படி வர்ணித்தார்கள். சிற்றஞ்சிறு காலே வந்துன்னை சேவித்தும் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். சிற்றஞ்சிறு காலே வந்துன்னை சேவித்தும் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலைங்களை கொள்ளாமல் போகாது. நீ குற்றேவலைங்களை கொள்ளாமல் போகாது. இற்றை பறை கொள்வான் நன்று காண்கோவிந்தா. எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் தன்னோடு ஒற்றோமையாவோம். உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்றை நங்காமங்கள் மாற்றேலூரும் பாவாய். ஒற்றோமையாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்றை நங்காமங்கள் மாற்றேலூரும் பாவாய். பாசுரத்தின் பொருள். கண்ணா, அதிகாலையில் உன் பொன் போன்ற தாமரை பாதங்களை வணங்க நாங்கள் வந்திருக்கிறோம். அதற்கான காரணத்தை கேள். பசுக்களை மேய்த்து பிழைக்கும் ஆயர் குலத்தில் பிறந்த நீ எங்களது இந்த சிறு விரதத்தை கண்டு கொள்ளாமல் நீ விட்டு விடாதே. நீ தரும் சிறு பொருட்களுக்காக இந்த விரதத்தை நாங்கள் மேற்கொள்ளவில்லை. என்றும் 7 பிறவிகளிலும் நீ எங்கள் குலத்தில் பிறக்க வேண்டும். எங்களை உன் உறவினர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு மட்டுமே நாங்கள் சேவை செய்யும் பாக்கியத்தை நீ தர வேண்டும். இது தவிர மற்ற விருப்பங்கள் என்னவாக இருந்தாலும் நீயே அதை அழித்துவிடு. விளக்கம். இந்த பாசுரத்தில்தான் கண்ணன் அன்பே தாங்கள் கருதிய பொருள் என்பதை கூறி பக்தி திறமே பரமனை அடைய எளிய வழி என்பதை ஆயர்குல பெண்கள் புலப்படுத்தியுள்ளார்கள். இதர ஆசைகள் எதுவாக இருந்தாலும் நீயே அதை அழித்துவிடு என்று அவர்கள் கூறுவதன் மூலம் ஆயர்குல பெண்களின் உயர்ந்த நிலைப்பாடு வெளிப்படுகிறது. வங்க கடல் கடைந்து மாதவனை கேசவனை. வங்க கடல் கடைந்து மாதவனை கேசவனை. திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிரைஞ்சி. திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிரைஞ்சி. அங்க பறை கொண்ட ஆற்றைய நீ புதுவை. பைங்கமல தந்தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன. பைங்கமல தந்தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன. சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே
இப்பரிசுரைப்பார் இரிரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலார் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்ற இன்புருவரும் பாவாய் எங்கும் திருவருள் பெற்ற இன்புருவரும் பாவாய். பாசுரத்தின் உட்கருத்து: அலைகள் நிறைந்த பார்க்கடலை கடைந்த மாதவனும் கேசி என்ற அரக்கனை கொன்ற கேசவனுமான கண்ணனை சந்திரனை போன்ற அழகு முகம் கொண்ட அணிகலன் அணிந்த பெண்கள் சிரமப்பட்டு தரிசித்து பாவை விரத பலன் பெற்ற விவரத்தை ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த குளிர்ந்த தாமரை போன்ற முகத்தை உடைய பெரியாழ்வாரின் பெண்ணான ஆண்டாள் இனிய தமிழில் 30 பாடல் பாடி பாமாலை தொடுத்திருக்கிறாள். இதனை படிப்பவர்கள் உயர்ந்த தோள்களை உடையவனும் அழகிய கண்களை கொண்ட திருமுகத்தை உடையவனும் செல்வத்துக்கு அதிபதியுமான திருமாலின் ஆசியுடன் எங்கு சென்றாலும் செல்வ செழிப்பு பெற்று இன்பமுடன் வாழ்வர்.